சூப்பராக என்னோட அண்ணா பார்க்கு தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதுதான் வண்டலூர் ஜூ பார்க்கு. என் பையனோட நீண்ட நாள் ஆசை எனக்கு நிறைவேறிடுச்சு. ஃபஸ்ட்டு ஜிபேயில் டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அடல்ட்ஸ்க்கு வந்து ₹200, 5லேருந்து 15 இயர்ஸ் ஏஜ் குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹50 பே பண்ணோம். பிலோ 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து எப்போவுமே ஹாலிடே. டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 9 AM காலையிலேருந்து சாயங்காலம் 5 PM வரைக்கும் இருக்குது. ஆன வரைக்கும் சீக்கிரமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் போக முடியும், நிறைய பார்க்க முடியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எனர்ஜி லாஸ்ட் ஆகி அங்கங்கே உட்காந்துடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பாதி தான் சுற்றி பார்க்க முடியும். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. 12:45 அந்த டைமுக்கு போயிட்டோம். உள்ளே போகும்போது 1 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், கேவ்ஸ் மாதிரி இருக்கும், குகை மாதிரி இருக்கும். அந்த குகையில் தான் போனோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெயின் வாட்டர் மாதிரி மேலேருந்து அருவியிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டும். அதுதான் இதோட இந்த சரௌண்டிங் நேச்சரே இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்தபோது அங்கே ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே என் பையன் எனக்கு பசிக்குதுன்னு பாருங்கள் வயிற்றை தடவி சொல்லிகிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிவிட்டு அமுதகம் ரெஸ்டாரண்ட்டுன்னு நாங்கள் திருப்பி பேக்கில் போயிட்டு அங்கே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஐஸ்கிரீம் கேட்டிருந்தான். பார்த்தீங்கன்னா சாக்கோ வித் வெண்ணிலா கேட்டால் ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வித் வெண்ணிலா தான் சாப்பிட்ருந்தா. பட் ஸ்ட்ராபெரி மட்டும் வாங்கி சாப்பிட்றாதீங்க, ரொம்ப வஸ்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம காஃப் சிரப்புக்கு குடிக்கிற மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு நிஜமாகவே. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்டு எதுவும் அங்கே சாப்பிடாம உள்ளே போய் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாத் வழியாக நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது சிறுவர் பூங்கா அங்கே இருந்துச்சு. என்னன்னு தெரில, அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்துச்சு. சண்டே நாங்கள் போன டைமு சண்டேனால க்ளோஸ் ஆகிருந்துச்சா என்ன தெரியல, எதனால் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தெரில. ஸோ என் பையன் அங்கே வந்து எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. சரி பார்த்திங்கன்னா இந்த வுட் கார்விங்ஸ் வந்து ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டும் அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அங்கே கொரிலா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா கை நீட்டி இப்படி ஹேண்டிகேப் மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த பொம்மை. ஸோ அது கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகிடும், ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வைல்ட் அனிமல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். காட்டு எருமை தான் பார்த்தோம். பார்த்திங்கன்னா பாவங்க நிஜமாகவே அது வந்து அது போட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திடுறத. ஆனால் ஜெய்ஜாண்டிக்காக சும்மா நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் பார்க்குற மாதிரியே அந்த ஃபீலிங் இருந்துச்சு நம்ம கிட்டே போய் பார்க்கும்போது. இது நடுவில் வேறு இந்த புறாக்கள்லாம் வந்து அதுங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அதுங்களுக்கு தவிடு வந்து ஃபுட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அது சாப்பிட்றதுக்கு மெதுவாக அப்படி நடந்துட்டு அது உடம்பு ஆட்டி ஆட்டி வந்து அந்த தவிடை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நிஜமாகவே பாகுபலி படத்தில் பார்க்குற காட்டு யானை மாதிரியே இருந்தது. ஆனால் அதை விட இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லா இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் என் பையன் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். இதுலேயே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ப்ரௌனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிளாக். இதுதான் அந்த பிளாக்கோட ஃபேஸு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தாங்க. அதாவது ப்ரௌன் ஒரு இடத்துலையும் பிளாக் கொஞ்சம் இடத்துலையும் மிக்ஸ், அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் ஒன்றா போயும் மிங்கிள் ஆகி அதுங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுன்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீரு, மான்லாம் புள்ளி மான் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அது பாடியை பாருங்கள் எப்படி அதுவே நக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் அதை தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதுலேயே நிறைய மான் வெரைட்டி இருந்தது. புள்ளி மான்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வகை மான் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி நடந்து போயிட்டே இருந்துச்சு. இன்னொரு மான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக அதுக்கு ஃபுட்டே போடாதான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மானை காட்டுறேருங்க. அது கூட தான் பார்த்திங்கன்னா இதுதான். அது கூட பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செடிகள்லேருந்து பிச்சு எடுத்துன்னு வந்து சாப்பிடுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வகையை மட்டும்தான் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இலைகள்லாம் வச்சு சாப்பிடுன்னு பயம்பொறுத்தின்னு இருந்தாங்க. அது ரொம்ப பயம் பொறுத்து ஒரு ஸ்டேஜில் கிளம்பி போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொரிலா, குழந்தைங்களோட ஆல் டைம் ஃபேவரட் கொரிலா. என் பையன் கூட ரொம்ப ரசித்து பார்த்தோன்னா அது கொரிலா தான் சொல்லுவேன். ஆக்சுவலி நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல், டிஸ்கவரி சேனல் நம்ம பார்க்கும்போது அதை விட இந்த பாருங்கள் அந்த மனுஷன் மாதிரியே இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த கொரிலா. எப்பா சும்மா வேறு லெவலுங்க நிஜமாகவே. அது மெதுவாக அப்படி வந்துட்டு இருந்தது, குகை மாதிரி இருந்தது. அந்த குகையிலேருந்து மெதுவாக வந்துட்டு இருந்தது. அது தூரமில் இருக்க மாதிரி அவ்வளோ நாங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல.
ஸோ இது மட்டும்தான் எங்களால் ஜூம் பண்ணி இப்படி எடுக்க முடிஞ்சுது. அந்த குகையிலேருந்து ஒன்று ஒன்றா வெளியே வந்தது. அது ஃபுட்டு போகிற டைமாக என்னன்னு தெரில. நீங்கள் ஏன் காலையில் போகணுன்னு நினச்சிங்கன்னா, காலையில் போகும்போது தான் நிறைய அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதுதான் நீங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். அதுக்காக தான் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் நடந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு வைல்டு அனிமல்ஸ் அது உள்ளே பார்த்தீங்கன்னா பியர் இருக்கும். பியரு, அப்புறம் டைகரு, அப்புறம் பார்த்திங்கன்னா நரி, ஹைனா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயே போர்டு வந்து போட்டிருக்காங்க. போர்டை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு பியர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். அந்த பியர்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பாருங்கள், நம்மளுக்கே எழுந்து வணக்கம் சொல்கிற மாதிரி அந்த குழிக்குள்ளேருந்து எழுந்து இப்படி பார்த்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட ஹேர்லாம், பாடியோட ஹேர் அவ்வளோ சாஃப்டாக மாதிரியே இருந்துச்சு. அது அப்படியே இப்படி ஷேக் ஆகி மேலே போகும்போது அந்த ஏர்லாம் அப்படி ஷேக் ஆகும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக அழகாக பார்க்க முடிஞ்சுது. சூப்பராக எல்லாரும் ஜனங்கள்லாம் வந்து ஓன்னு கத்திட்டே இருந்தாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னொரு பியரை போயிட்டு கூட்டிகிட்டு வந்து அதையும் கீழே வச்சு படுக்க வச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் தரன்னு இழுத்துட்டு மேலே போக ஆரம்பிச்சுது. பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளேருந்து எப்படி போகுது பாருங்கள். அந்த கிராஸ் அந்த பாடியோட டச் ஆகும்போது அந்த ஃபீலே சும்மா வேறு லெவலு. இங்கே பார்க்குறத விட நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா அது பாருங்கள், மேலே ஏறி அப்படியே ட்ரை பண்ணோம். ஒரு சிலதெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா கெத்து நம்பால் வந்துட்டார் பாருங்க, டைகர், பெங்கால் டைகர். எம்மா செம்ம வேறு லெவலுங்க. நிஜமாகவே ஃபுல் பாடி ஒயிட்டு, அதில் வந்து லைன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் மற்றும் பிளாக் ஸ்ட்ரைப்ஸு. அவ்வளோ சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நம்ம டைகரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்போவுமே நம்ம ஆரஞ்சு கலர் டைகரே பார்த்து நம்ம வளர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி டைகர் சும்மா சூப்பராக இருந்தது. எல்லாம் இந்த ஜனங்கள்லாம் வந்து ஊன்னு கத்தி அதை வெறுப்பேற்றி நின்றாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து. எப்போவாவது ஒரு வாட்டி அது ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக வெளியே வராது. டபுள் கேஜ் போட்டிருக்காங்க. பட் எதுக்கு அந்த மாதிரி நம்ம சவுண்டெல்லாம் க்ரியேட் பண்ணணும்? நீ பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றது ஓகே. பட் அந்த சவுண்டெல்லாம் பண்ணும்போது அது ஓரளவுக்கு ரொம்ப எகிரிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஊர் டைகரு, நேஷ்னல் அனிமல்னு சொல்கிறாங்களா, அது பார்த்திங்கன்னா மோஷன் பாஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த டைம். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் தான் எடுக்க முடியல. ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போவே லைட்டாக டயர்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்பால் தலைவன் என் பையனோட ஃபேவரட் ஐனா தான் பார்க்க போனோம். ஒரு ஐனா பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்துச்சு குகையில். அப்புறம் இன்னொரு ஐனா பார்த்திங்கன்னா எங்கே அப்படியே சுற்றிட்டே இருந்துச்சு. அதோட பாடியை விட அந்த நெக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதால் வந்து அது இப்படி ஜனங்களை பார்த்துட்டே இருக்க முடியும். அதால் திருப்பி பாருங்கள், ஈஸியாக அந்த நெக்கை திருப்பி பாடியை வந்து நக்கிக்க முடியுது அதால். அதுதான் ஐனாவோட அதான் ஐனாவோட ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா என் பையன் எப்போ ஐனாவோட ஃபேவரேட் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் படம் வந்ததுலேருந்து தான் ஐனாவோட ஃபேவரேட் ஆகிட்டான். அம்மா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குள்ள நரி. பார்த்திங்கன்னா இது என் பையன் ஐனான்னு கத்திட்டு இருந்தான். இது ஐனா இல்லைடா, அது குள்ள நரின்னு சொன்னால் கூட அவன் நம்பவே இல்லை. ஒரு குள்ள நரி பார்த்திங்கன்னா சுற்றிட்டே இருந்துச்சு. இன்னொரு குள்ள நரி நாய் மாதிரி அப்படியே படுத்துகிட்டே இருந்துச்சு ஒரு இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொக்கு. எப்போ கொக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது கொக்கு மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக அழகழகாக இருந்துச்சு. நிஜமாகவே அதில் பிளாக் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட லெக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே வந்து மெலிசாக அப்படியே மெதுவாக நடந்துட்டு வந்துட்டே இருந்துச்சு. ஒரு இடத்துல நான் நிற்கலை, மெதுவாக நடக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டாக கூட நடக்காது. ஒரே இடத்துல இருந்து மெதுவாக நடந்து அந்த தலையை எப்போ ஆட்டி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். என் பையன் வந்து கத்திட்டு ரசிச்சுட்டு இருந்தான். ரொம்ப என்ஜாய் பண்ணான் என் பையன். நிஜமாகவே பசங்களை கூப்பிட்டு போகும்போது தான் நம்மளுக்கே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்க போடுற சவுண்டில் தான் இந்த என்ஜாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்ட்ரிச்சஸ்ஸு, டர்க்கீஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில், அப்புறம் லைட் க்ரே, ப்ரௌனு, ப்ளூ நெக்கு, கேசோவரியா இதோட வெரைட்டி பேர். இந்த அக்காங்கெல்லாம் வந்து பச்சை கேபேஜ் வந்து சூப்பராக அங்கேயே உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் கட் பண்ணிவிட்டு அதை அந்த அக்காகிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம ஃபீட் பண்ணுவோம் அந்த மாதிரி
மாதிரி அந்த அக்காவை பார்த்தோன்னே வா வா வான்னு சொல்லிட்டு அந்த அக்கா கூப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் எல்லாமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிடுச்சு. அசம்பிள் ஆனதுக்கப்புறம் ட்ரேஸில் ஃபுட்டு வச்சுட்டாங்க. நீட்டாக அந்த அக்காங்க கூப்பிட்டோடனே அதுங்களை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்து அழகாக கொத்தி அந்த பசி போல் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கு எல்லாமே. சும்மா வேறு லெவல். நம்ம குழந்தைங்க கூட நம்ம சொல்கிற பேச்சை கேட்குமான்னு நம்மளுக்கு தெரியல. பட் இந்த கொக்குங்கெல்லாம் பாருங்கள் அப்படி இந்த ஆஸ்ட்ரிச் வான்கோழின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அழகாக அப்படி கொத்தி அழகாக அவங்க பேச்சை கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட்டு மெய் மறந்து போன இடம்னா இந்த மயிலுன்னு தான் சொல்லுவேன். எப்பா எவ்வளோ பெரிய தோகை, சும்மா எலகண்ட்டாக வந்து ஜைஜாண்டிக்காக அப்படி நின்றுச்சு. அந்த தோகையே பாருங்கள், இந்த மாதிரி நான் ரியலிஸ்டிக்காக எங்கேயுமே பார்த்ததில்ல. மீடியம் சைஸில் பார்த்துருக்கேன், ஸ்மால் சைஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லைங்க. சும்மா ஜைஜாண்டிக்காக செம்மையாக இருந்துச்சு. அதோட பாடி பார்த்திங்கன்னா, அதோட இறகு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிற பாடி பார்த்துங்க மெல்லிசாக தான் இருக்குது. எப்போ அப்படி பாருங்கள், அப்படி இப்படி டக்கடங்க இப்படி திரும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த தோகையை மெதுவாக இப்படி ஆட்டி நம்மளை வர வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கரெக்டாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஷூட் பண்ணியிருந்தார். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் போகும், பேக்கில் போகும். அதுக்கப்புறம் டேர்ன் ரைட் லெஃப்ட்டுன்ற மாதிரி ரைட் டு லெஃப்ட்டை டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டக்குன்னு திரும்பும். இங்கே பாருங்கள் சும்மா வேறு லெவலுங்க. நிஜமாகவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த மயில் தான் சொல்லுவேன். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். இதை பாருங்கள் அந்த இறகை வந்து அப்படி தோகையை விரித்து காட்டும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரசித்தது, நீங்கள் எப்போவுமே அந்த மயிலை பார்த்துருப்பீங்க, ஆனால் ஃபுல்லாக வந்து வெள்ளை நிற மயிலை பார்த்துருக்கீங்களான்றது டவுட் தான். இங்கே பாருங்கள் ஃபுல் ஒயிட்டு, பாடிலாம் சின்னதாக தான் இருந்துச்சு. அதிலே ஒன்று மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு மீடியம் சைஸில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபுட்டு வந்து வச்சுருந்தாங்க. கொத்தி அது சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. பாருங்கள் இதோட இறகு பாருங்கள், சும்மா வேறு லெவலு. அப்படியே அந்த ராஜாக்கள்லாம் இருப்பாங்க வேறு ஒயிட் சேரில் உட்காந்துருவாங்க, அந்த மாதிரி நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அந்த ஒயிட் இறகுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக எப்பா வேறு லெவலுங்க. நிஜமாகவே ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதோட இன்னொன்று பெருசாகவும் இருந்துச்சு அது பக்கத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பல் நிற மயில். நீங்கள் ஒயிட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த சாம்பலும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது பாருங்கள் பீச் பவுலுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது க்ரேவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ண ஒரு கலர் வரும்ல, அதுதான் சாம்பல் கலர். அதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. டார்க் க்ரேவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வரும், அந்த மாதிரி இருந்துச்சு அது கலரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம நார்மல் இருக்கும்ல அந்த மாதிரி ஃபுல் தோகையோட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் டர்க்கின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக எனக்கு அவங்க தான் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது பேர் வந்து டர்க்கி அப்படி சொல்லிட்டுருந்தாங்க. சும்மா ஒயிட் கலர்லேயும் இருந்துச்சு, அப்புறம் க்ரே கலர்லேயும் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு அப்படியே நடந்து போனோடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸ் தான். பார்த்திங்கன்னா எல்லாமே பேரட்டு, ஒயிட் கலர் பேரட்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஒயிட் கலர் பேரட் எனக்கு தெரிஞ்ச ஒரே கலர் பார்த்திங்கன்னா இது லவ் பேர்ட்ஸ். பாருங்கள் லவ் பேர்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரே கலர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேரட் க்ரீனு பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் பாருங்கள் எப்போ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஆனால் லவ் பேர்ட்ஸ் மேலே பெருசாக ஈர்ப்பு இல்லை, ஏன்னா இது வந்து நம்ம எப்போவுமே டே டு டே பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. ரோஸ் ரிங்குடா அது பேர். அப்புறம் பார்த்திங்கன்னா இது சரியாக வந்து வெயில் வேறு இருந்துச்சுனால கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் க்ரே பேரட். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுனால ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் எல்லாமே வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதில் இருக்கிறதே தெரியுது. ஜூம் பண்ணலன்னா ஒன்றுமே தெரியாது. ஆஃப்ரிக்கன் க்ரே எலக்ட்ரஸ் பேரட்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நீல கலர், தங்க நிற, பச்சை கிளிந்தாங்க. அதாவது ப்ளூ கலரில் இருக்கும் பாடி. அதோட இறகு பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கோல்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா டார்க் எல்லோ ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பாடி இருக்கும் சென்டரில். அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மூக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுக்கும்போது அப்படி கீன்னு அப்படின்னு சொல்லிட்டு கீறிட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாமே அப்படியே டிட்டோவாக ஒரே இடத்துல மட்டும் உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. அப்படி கூட கொஞ்சம் நேரம் மூவ் பண்ணல. அதுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஒரே லேடரில் லைனாக அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு பேரட் மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா ஜூம் பண்ணி அப்படி எடுக்கும்போது அது ஒன்று மட்டும் அப்படியே அதோட மூக்கை வந்து நோண்டிகிட்டே இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக. அதை பாருங்கள் அது கண்ணே தெரியல. அந்த பீக் மட்டும் பாருங்கள், பீக்குன்னா அந்த மூக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பீக்கு.
அது மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்காக அப்படியே இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா சென்டரில் பட்டர்ஃப்ளையும் ஃப்ளை அவுட் இருந்துச்சு அது சென்டரில். அது மட்டும் எனக்கு ஜூம் பண்ணி எடுத்திருந்தாரு. சும்மா அழகாக இருந்துச்சு ரொம்ப. அங்கே பாருங்கள் எப்படி அழகாக சொரிஞ்சிட்டே இருந்துச்சு. இதை மட்டும் ஜூம் பண்ணி எடுக்கும்போது அது ஒன்று மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அழகாக அதை ஜூம் பண்ணி எடுத்தார். நல்லா இருந்துச்சு நிஜமாவே. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அழகாக ஜூம் பண்ணி எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெட்டு கலரு, அது கூட பார்த்திங்கன்னா டார்க் இங்கி ப்ளூ கலரில் ஒரு பேரட்டு. அது ரெண்டுமே வந்து ஃபுல்லாக மிக்ஸாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இதுவும். அப்படியே சும்மா வேறு லெவலுங்க நிஜமாவே. குழந்தைங்கள்லாம் ரசிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா கருஞ்சிவப்பு பஞ்சவர்ண கிளியாம் இது பேர். ஸ்கார்லெட் மக்கான்னு இங்கிலீஷில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே இது இருக்கா இல்லையாடா பேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது இருக்கிறது தெரியலங்க எங்களுக்கு. ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த மாதிரி எடுக்க முடிஞ்சது. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோ, அது கூட டார்க் இங்கி ப்ளூ இறகு, பாடியில் எல்லோ, கொஞ்சம் ரெட் எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிஜமாவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் பேரட் என்ன பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டு, அதாவது சென்டர் ஃபுல்லாக ரெட்டு. அந்த ஃபெதர்ஸ்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா லைட் ஸ்கை ப்ளூ. அங்கே நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா டார்க் இங்கி ப்ளூவில் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஸ்கை ப்ளூவில் இருந்துச்சு. அப்படியே மெய் மறந்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்றேன். ஆனால் அதுங்க ஒன்றுமே பண்ணல. ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் தானே வீடியோ கூட எடுக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா சிவப்பு பஞ்சவர்ண கிளி. அதுங்க அப்படியே கம்முன்னு ஒரே இடத்துல அந்த பீக்கில் கூட நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் என்னென்னா எங்களுக்கே பயமாக இருந்துச்சு. செவத்து மேலே அப்படியே நின்றுடுச்சு. அது கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அது விழாமல் அப்படியே சேஃப்கார்டாக நின்றுட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் கொண்டை பெருங்கிலியா. இது பாடி வந்து ஃபுல் ஒயிட்டு, செம்ம அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அது மேலே மட்டும் அந்த ஃபெதர் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருந்துச்சு. அது அவ்வளோ அழகாக இப்படி பார்த்துட்டே இருந்துச்சு. அது ஒன்று தான் பண்ணுது. பெருசாலாம் இந்த பேரட்ஸ்லாம் ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணல. அப்படியே ஒரு இடத்துல கம்மிட்டு அப்படியே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பெருசாக எதனா ஆக்ஷன்ஸ் பண்ணியிருந்தா கூட பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவப்பு வயிறு கிளியா, ரெட் புல்லட் கிளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சிவப்பு மாதிரியே தெரியல. நம்ம ஊர் பச்சை கிளி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மட்டும் எல்லோயிஷாக அது மிக்ஸ் ஆகிருந்துச்சு. என் பையன் பார்த்திங்கன்னா அங்கே தொட முடியாதுல்ல, அதனால் போர்டெல்லாம் தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை மட்டும் தொட்டு பார்த்துட்டு இருந்தான். வாடா போகலான்னா அவனை ரொம்ப ரசித்தது வந்து ஃபஸ்ட்டு ஹைனா, கொரிலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அம்மா அது உள்ளே போக முடியுமா, நம்ம உள்ளே போக முடியுமா அப்படி கேட்டுருந்தான். அது உள்ளெல்லாம் அனுப்ப மாட்டாங்கடா, நம்மளால் போக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா யாருமே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நல்லா ஜூம் பண்ணி அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் வந்து அழகாக நம்மளுக்கு எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் கிரே பேரட். இது பார்த்திங்கன்னா ஃபுல் கிரேலேயே இருந்துச்சு. அந்த பீஜியன் மாதிரியே இருந்துச்சு. நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பீஜியன் தான் நினச்சேன். ஆனால் போர்டு பார்த்தோன்னே தான் அதில் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுன்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலக்டஸ் பேரட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிளி தான். இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஸோ அவ்வளோவா வந்து பார்க்கணுன்னு அந்த எந்தூசியாசம் இல்லை. பார்த்தா மூக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டாக நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் இது கூட இதுதான் பாருங்கள் செவத்து மேலேயே நிற்கிதுங்க. கீழே விழுந்துரும். நம்மளுக்கு பயமாக இருக்கும். அது மேலே கிரேவ் பண்ணி 8 கால் பூச்சி மாதிரி நடந்து போயிட்டே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஆனால் அதுங்களுக்கு வந்து பயமே இல்லை. அது விழுந்துருமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தான். ஆனால் விழவே இல்லை. ரொம்ப உஷாராக இருந்துச்சுங்க எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முலக்கன் காக்கட்டோவான். இது பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே தெரியல. வாங்க எதுவுமே இல்லை போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை ஜூம் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணாங்க பாருங்கள். அந்த கிளாஸும் ஃபுல்லாக ஒயிட் இல்லை, அதனால் உள்ளே இருக்கிற ஒயிட் வந்து சரியாக தெரியல. நல்லா ஜூம் பண்ணி எடுத்தால் ஃபுல் ஒயிட்டு, சென்டரில் மட்டும் லைட்டு பேல் பிங்க்கு மட்டும் இருந்துச்சு அதோட பீக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர்ல் காக்டெயிலாம் இது பேர். முத்து நிற கிளியாம் அது பேர். ஏன்னா நம்மளுக்கு தெரியலல, அதனால் ஜூம் பண்ணி பார்த்தோன்னே இதனடா அதுன்னு பேர் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கியர் சைக்கிள்ஸு, நார்மல் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் லாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தால் போனோம். நீங்கள் போகிறது அந்த சைக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. என்னடா அப்புறம் உள்ளே போக எல்லோரும் சைக்கிள் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரியும். பையன் பார்த்திங்கன்னா அம்மா இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்புறம் உட்காந்துட்டான். ஏன்டா உட்காந்து இன்னும் நிறைய இருக்குடா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லைம்மா இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, தூக்கிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தான். இது ஃபுல் பார்த்திங்கன்னா ஏரியா ஒரு
அனிமலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போனோம்னா ரொம்ப டிஸ்டன்ஸு. அதிலே நடந்து நடந்து நம்ம டயர்டாயிட்டோம். ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டு அதை ஃபோட்டோ எடுக்க முடியல, மறந்துட்டேன். கர்ட் ரைஸ் மட்டும் சூப்பராக இருந்துச்சு. எப்போனா கர்ட் ரைஸ் மட்டும் சாப்பிடுங்க, வேறு எதுவும் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்குவிரில் மட்டும் பார்த்தோம். பிளாக் கலரில் இருந்தது ஸ்குவிரில். சும்மா வேறு லெவலுங்க நிஜமாகவே. எல்லாரும் வந்து அதை ரசிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள திருப்பி போய் அடிச்சுட்டு வரான் என் பையன். பாருங்கள், அதோட ஃபோட்டோ இதுதான், பிளாக் கலர் ஸ்குவிரில். மேலேருந்து கீழே இறங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு டைலமாலேயே அது யோசிச்சுட்டே இருந்துச்சு. ஜனங்களை பார்த்தோன்னே அப்படி பாதி அந்த ஸ்டெம்லேருந்து இறங்கி அந்த பீக்லேருந்து இப்படி பார்த்துச்சு. ஸ்டெம்மில் பார்த்தோன்னே போயிடலாமா வேணாமா அப்படி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி மேலே போய் உட்காந்துச்சு. இது பேர் வந்து பிளாக் ஜெயிண்ட் ஸ்குவிரல்னு சொல்லுவாங்க. கருப்பு அப்படியே பெருசாக இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1 2 இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்தா, அங்கே பார்த்தோன்னா ஒன்றே தான் இருந்துச்சு. கூட ஒன்று இருக்கா இல்லையா தெரியல, எங்களுக்கு ஃபுல்லாக தெரில. அப்புறம் பார்த்தா 2 இருக்குது பாருங்கள். 2 ஒன்றுக்கு ஒன்று மேலே படுத்துகிட்டே இருந்துச்சு. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஒன்று தான் இருக்குது, இப்போ பெருசு ஜெயிண்ட்டுன்னு சொன்னாங்கல்ல, ஸோ பெருசாக தான் இருக்கும், ஒன்று போல். ஏன்னா வந்து 2 பாடியும் ஒன்றா ட்விஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதுதான் நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் கீழே இறங்கி வந்தது. வந்து அந்த ஸ்டெம் கீழே இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி பார்த்துச்சு, கீழே இறங்காமா வேணாமா. அப்புறம் ஒன்று மட்டும் கீழே இறங்கி இப்படி பாருங்கள், மெதுவாக பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் சர்றன்னு பாருங்க, அப்படி என்ன ஃபோர் ஸ்பீடில் ஏறிட்டு மேலே போயிருந்துச்சு. இந்த டைமில் மட்டும் அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் செம்மையாக கற்றுனாங்க. என் பையன் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை பார்த்தா. அதுக்கப்புறம் அந்த நடந்து வந்துட்டு இதுக்கு பேர் சருகை மானா. பாருங்கள், ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எலி மாதிரியே இருக்கும், பாடி வந்து பார்த்திங்கன்னா பிக்கு மாதிரி இருக்கும். அதான் இதோட நேச்சர். ஆனால் இதுக்கு பேர் பாருங்கள் சருகமானுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து சருகமேன் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபிஷ்ஷஸ் வந்தாச்சு. ஃபிஷ்ஷு மாதிரியே ஒரு பெரிய உருவம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாரும் போய் ஃபோட்டோஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் நான் வரலாடினாங்க. உள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வாசனைங்க, சரியாக மெயின்டைன் பண்ணல. அது ஏன் அவ்வளோ ஸ்மெல்லுன்னு தெரில. எனக்கெலாம் கொமட்டிகிட்டே வந்துச்சு. அப்பா சாமி போங்கடான்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஷார்க்கு, கோல்டன் ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் மட்டும் என்னால் எடுக்க முடிஞ்சது மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். என்னால் அங்கே இருக்கவே முடியல. சரியாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வராங்கல்ல, ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கே நான் இந்த நீச்சு வாசனை லைட்டாக அந்த வாட்டரை வந்து க்ளீன் பண்ணாங்களா என்னன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு வாசனை. வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோன்னே இந்த மாதிரியும் வுட் கார்விங்ஸ் அங்கேயும் வச்சுருந்தாங்க. அப்புறம் நடந்து மெதுவாக வேறு என்ன பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது நடந்து இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏரியா, ஸ்கொயர் ஃபுல்லாக இதுதான். என் பையன் சொன்னான், தயவுசெய்து வெளியே போயிடலாமா, என்னால் முடியல, இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு லயன் கூட பார்க்க முடியல எங்களால். அதுக்கு தான் உங்களை சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கே பார்த்திங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. நாங்கள் அந்த அனிமல்ஸ்லாம் பார்த்து மெய் மருந்து அங்கங்கே நின்றனால தான் டைம் வேஸ்ட். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் கரெக்டாக டைம் பிளான் பண்ணி மேப் பார்த்துட்டு போங்க. அதுதான் எங்ககிட்ட நாங்கள் பண்ணது டிமெரிட்டு. அங்கேருந்து வந்தோடனே ஒரே தலைவலி, காஃபி குடித்தோம். ஆனால் உள்ளே மட்டும் காஃபி குடிச்சிடாதீங்க, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.